ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ காலையில் எந்திக்கும் போதே கம்முன்னு ஒரு சூப்பர் ஸ்மெல்லு. என்னடா இது நம்மளுக்கு பிடிச்ச ஸ்மெல்லாக இருக்கேன்னு அப்படியே இந்த ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணி கிச்சனுக்கு போனால் அம்மா பூரி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி, நம்மளும் முட்டை பூரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி அம்மா கிட்ட 2 மாவு தேய்க்க சொன்னேன். ஸோ 2 செட்டு மாவு தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு மாவை கையில் பிடிச்சிட்டு, ஒரு சப்பாத்தி நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல, ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கையில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு எக்கை உடச்சி அதில் ஊற்றி, பட் இங்கே எங்களுக்கு லீக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் லீக் ஆகாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொன்று வச்சு மேலே அப்படி ஒரு மூடு, இப்படி ஒரு மூடு, மேலே கீழே சைடில் எல்லா ஆங்கிள்லேயும் மூடி கொலக்கட்டையை மடித்து விடுற மாதிரி சுற்றி வளைச்சி 360 டிகிரிலையும் வளைச்சி விட்டு, அதுக்கப்புறம் அதை தூக்கி கொதிச்சிட்ருக்க எண்ணெயில் டொபக்கடான்னு போட்டு அது பொரியிறத பார்த்தா புஸ்ஸுனே வரல. என்னடா இது, முட்டை பூரியா இல்லை ஒட்டி விட்ட சப்பாத்தியான்னு தெரியாதே அப்படின்ற நிலைமைக்கு திருப்பி போட்டால் முட்டையை போடும்போது அது எப்படி செட்டில் ஆச்சோ அதே பொசிஷனில் அப்படியே இருந்தது. சரி, ஓகே, நமக்கு வாச்சது அவ்வளோதான்னு சொல்லி அதை இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டுன்னு ஒரு 4-5 தடவை பெரட்டி போட்டு அதை எடுத்து சுட சுட தட்டில் வச்சு, சரி நம்மளும் பிரித்து பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பிரித்து பார்த்தோன்னே என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். அது ஒரு நல்ல வெந்த முட்டை பூரியாக இருக்கும்னு நினச்சா ஹாஃப் பாயில் பூரியாக வந்திருந்தது. சரி, இதுக்கு பேர் ஹாஃப் பாயில் பூரின்னு வச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஹாஃப் பாயில் பிடிக்காதுங்க. அதனால அது தோசைக்கல்லில் போட்டு உடஞ்ச முட்டையை அதுலேயே ஊற்றி 4ஆக பிச்சு அதை திரும்பவும் பெரட்டி போட்டு உள்ளே இருந்த முட்டையெல்லாம் கீழே கொட்டி வேக வச்சு ஒரு வழியாக அந்த பூரியை நான் கொன்னுட்டேங்க. ஸோ காலையிலேயே பூரியை கொன்ன சோகத்தில் சரி, அந்த பிச்சு போட்ட முட்டை அதெல்லாம் வெந்ததையாவது சாப்பிடுவோன்னு சொல்லி பாருங்கள் அது என்ன நிலமையில இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ண டிஷ்ஷு சொதப்பி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.